ஸோ மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு மஷ்ரூம், அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கீரின மிளகாய். ஸோ இதான் பேசிக் திங். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இண்டோலியம் கடாயில் வந்து ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல் அண்ட் அதோடய ஃப்ளேவர். மஷ்ரூம் ஆக்சுவலாக இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லெமன் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அந்த கருப்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஐ திங்க் 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே தண்ணி விட்டுரும். உங்களுக்கு அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறையா வரும். அதனால் நீங்கள் தண்ணியில் அதை ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தண்ணி அதுவே வரும், உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் ப்ளஸ் தண்ணி கலந்து தான் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு அப்படின்னா நல்லா சுருங்கிடும். இப்போ நல்லா பெருசாக இருக்கிற மஷ்ரூம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆச்சு. ஸோ இதுதான் ஸ்டேஜ். இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு, பூண்டு, அந்த பீஸாக நறுக்கின இஞ்சி, சாப் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரும்ல, ஸோ அந்த ப்ரௌன் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ இண்டோலியம் பாத்திரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது குட் ஃபார் ஹெல்த். இதே நீங்களும் பண்ணலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை அப்படி ஆட் பண்ணிட்டே போகலாம். பச்சை மிளகா எல்லாமே போட்டோம். இப்போ அடுத்து நம்ம இதில் தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டுட்டு எகைன் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அந்த ராஸ் ஸ்மெல் ஃப்ளேவர் போகிற வரையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஆனியன் அந்த ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சரில் ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதான் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு, இப்போ இதிலேயே அடுத்து வந்து மிளகாய் பொடி, அப்புறம் அடுத்து கரம் மசாலா. ஸோ இது 3 தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலாம் கிடையாது. வீட்டில் சிம்பிளாக இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஏன்னா நிறையா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது ரொம்ப வீட்டில் நம்ம சின்னதாக பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டாச்சு, மிளகாய் பொடி, அடுத்து கரம் மசாலா. ஸோ 3மே போட்டு உப்பு வந்து நாங்கள் வந்து இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அது எல்லோரும் என்ன உப்பு யூஸ் பண்ணீங்களோ பிரச்சனை கிடையாது. இந்து உப்புனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ நார்மல் உப்பில் நீங்கள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா இந்து உப்பில் நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி ரொம்ப ஃப்ரை ஆகி கம்மியாயிரும் எல்லாமே. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டதே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்து உப்பு நான் சொன்ன மாதிரி இப்போ போட்டுட்டு, இப்போ உப்பு போட்டோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 2 டம்ளர், நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரணும், கிரேவியாக வேணுமா இல்லை வந்து செமி கிரேவியாக வேணுமா இல்லை வந்து வெறும் தண்ணி கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால் அது நல்லா குக் ஆகி தான் இருக்குது. அதில் இதில் போட்டு திருப்பி குக் ஆகிறதுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போது இந்த ஃப்ளேவர் இது நல்லா கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மஷ்ரூமை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொதி வந்துட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சும்மா வீட்டு ஸ்டைலில் பண்ணுற ஒரு பெப்பர் மஷ்ரூம் மசாலா. இது சப்பாத்தி, தோசை, சம்டைம்ஸ் இட்லி அதெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல ஒரு குயிக்காக ஈஸியாக பண்ணி முடிச்சு. இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது.
ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ண மஷ்ரூம், அதனால் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது போட்டுட்டு நீங்கள் ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிக்க வந்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி குக் ஆனது தான் எல்லாமே. அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணுமா, இல்லை செமி கிரேவியாக வேணுமா, கிரேவி வேணுமா, அதை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேலே பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் 2 துண்டு கீறி வச்சுருக்கோம். ஸோ அதுவே ஆல்ரெடி இதுக்கு தேவையான ஸ்பைஸ் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு பெப்பர் எந்தளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு போட்டுக்கலாம். அடுத்து கஸ்தூரி மேத்தி, இது உங்களுக்கு வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்களா, அதோட ட்ரை இது தான். ஸோ அதை நல்லா கையில் எடுத்து நல்லா கசக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கொதிக்கிற மசாலா மேலே நீங்கள் தூவி விட்டிங்கன்னா இது ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து 3 விதமான ஸ்பைஸ் கண்டென்ட் ஆட் பண்ணதுனால இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி, நீங்கள் வந்து கொத்தமல்லி நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இப்போயே நம்ம சிம்மில் இல்லை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இட் வில் ஃபென்டாஸ்டிக் கிரேவி ஃபார் சப்பாத்தி ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இட்லி, தோசை நீங்கள் வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும்.